காய்கறி சூப் வைக்கிறதுக்கு காயை கழுவி எடுத்து வச்சு அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே 3 காய்கறிகள் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா காய்கறிகள் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கின வெள்ளைப்பூடு, பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் வெண்ணெய் ஊற்றி நல்லா உருகுனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட பெரிய வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகளை போட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுக்கு வெண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தண்ணி வற்றிரும், காய் வேகாது. இப்போ வந்து குடமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. குடமிளகா வேகமாக வெந்துறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்குறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இது 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போ அதோட வந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கொதிச்சதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்து லாஸ்ட்டாக மல்லி இலையும் தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.